ஹலோ எவ்ரிவான், இந்த வாரம் வீக்கெண்ட் பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ தான் இது. கவி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா, சரி அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சண்டே தானே கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டியது இருந்தது. பட் கவி நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. சண்டே ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க தூங்குவாங்க. ஸோ அதனால் அவங்கள எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கட்டுன்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகு சேமியா இருந்தது. அதை அப்படியே ஆவியில் வேக வச்சு தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணி கவி எந்திரிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து கிளம்புனோம். மணிதான் வந்து பார்த்திங்கன்னா 11:30. பட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30 மணி போல் தான் இருந்தது. அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் இந்த செடி வந்து இருந்தது. நிறைய வந்து பூ பூத்துருந்தது இந்த மழை சீசனுக்கு. ஸோ ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் சாமிக்கு பொறிச்சிட்டு நம்மளும் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பூ போல் இருந்தது. அப்படியே வந்து பொறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு பொறிக்க அவ்வளோ ஒரு வாசம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது இந்த செடி பார்க்குறக்கும் அந்த பூவை பார்க்குறக்கும். ஸோ அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, இந்த குச்சி வந்து கொண்டுட்டு வந்து இந்த மழை காலத்தில் வச்சோம் அப்படின்னா நல்லா தளைஞ்சிக்கும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து போயிட்டு அம்மாவும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு, அதாவது பெரியம்மா ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து காலையில் நேரமாக போக முடியல. சரி அண்ணி வந்து கூப்பிட்டுருந்தாங்க, ஏன்டா வரலையான்னு ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டிருந்தாங்க. சரி நமக்கு அவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போகலைனாலும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் வந்து கிளம்புனோம். அம்மா காட்டுக்குள்ளே தானங்கம்மா போகிறோம், நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி சாமி ஓட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பகுதி, அது இங்கே வண்டி வாகனமெல்லாம் அவ்வளோவுக்கு வராது. சரி அவளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கட்டும், வந்து ஓட்டாமல் விட்டாலும் டச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து அம்மா வந்து வண்டி வந்து ஓட்டுவா. சரின்னு நானும் பின்னாடி உட்காந்துட்டு அப்படி இயற்கையில் ரசிச்சுக்கிட்டு அம்மா கூடயே நாயம் பேசிக்கிட்டு வந்து ஊருக்கு வந்து போயிட்டோம். காலையில் 7:30 to 9 வந்து கும்பாபிஷேகம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:45 போல் தான் அங்கே வந்து போனோம். ஸோ நாங்கள் போன நேரம் கூட்டமெல்லாம் எதுவும் இல்லை. நல்ல சாமி வந்து திருப்தியாக கும்பிட்டாச்சு. நான் வந்து வளர்ந்த ஊருனா இதுதான் காதக்கிணறு. ஸோ இங்கே வந்து இருக்கிற சாமி வந்து பார்த்திங்கன்னா மாகாளி அம்மன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து வேலை செஞ்சு கும்பாபிஷேகம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா திருப்தியாக கண்குளிர சாமி வந்து பார்த்து தீபாராதனையெல்லாம் வந்து காட்டினாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் 2 தினம் அன்னதானம் வந்து கொடுத்தாங்க. அண்ணி வந்து சரி சாமி கும்பிட்டு வாங்கடா அப்படியே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம வளர்ந்த ஊர் இல்லைங்களா, ஸோ அவ்வளோ சீக்கிரம் எப்படி கிளம்புறது, ஒரு 3/4 மணி நேரம் போல் அங்கேவே வந்து இருந்து சாமியில் வந்து பார்த்துட்டு கோயிலில் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் நல்லா அந்த மலைக்கு சூடாக வந்து போட்டாங்க. சாப்பாடு சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எப்பவும் போல் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ சீசன் இல்லைங்களா, ஸோ நல்லா வந்து பூத்துருந்தது. முந்தின நாள் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால யாரும் வந்து பொறிக்காதனால பூ நல்லா வெடிச்சிருந்தது. ஸோ வெடித்த பூ அப்படியே செடியிலேயே விடுறக்கும் எனக்கு மனசு இல்லை. வெடித்த பூ அடுத்த நாள் வெடிக்கிற மொக்கு எல்லாத்தையுமே பொறித்து கவரில் போட்டுக்கிட்டு நானும் கவி வந்து கிளம்பிட்டோம். அம்மாவே வந்து கோயிலிருந்து வர்ற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து வச்சுவிட்டு டான்ஸ் கிளாஸ் வந்து 3 மணிக்கு. அதனால் அம்மாவும் அப்படியே டான்ஸ் கிளாஸ் வந்து விட்டுட்டு 5:30 மணிக்கு முடியும்னாங்க. சரி கிளாஸ் முடியறதுக்குள்ளே நம்மளும் இங்கே வந்துட்டு அப்பா கூடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. என்னடா கவி இது அப்படின்னு கேட்டாங்க. இதுதாங்க மாமா இப்போ வந்து இருக்கிற மாஸ்க்கு, இதை போட்டால் குளிரவே குளிராதுங்க மாமா அப்படின்னாங்க. அப்படியே சாமி கொண்டா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது அப்படி போடணுங்க மாமா, இப்படி போடணுங்க மாமா, அப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் மாமாவுக்கே வந்து கோளாறு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கு ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்தது. காதில் வச்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா கப்புன்னு இருந்தது, நல்லாவே குளிர் தாங்கும். ஸோ நல்லா குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இழுக்கக்கூடாது சாமி, பிஞ்சு வந்துடும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த இது வந்து காது மேலே போய் வரும். பயங்கர குஷி அதை காதில் மாட்டிக்கிறதுக்கு. ஸோ மாமாக்கெல்லாம் வந்து பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி போல் வந்து கிளம்புனோம். 5:30 5:45 போலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா இருட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. சீக்கிரம் மழை துளி வர்றதுக்குள்ளே கிளம்புங்க ஐயா அப்படின்னாங்க அம்மாவும். ஸோ அங்கேருந்து ஒரு 5:45 கிட்ட தான் வந்து கிளம்புனோம். அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை ஆக்கிப்பாளையத்தில் டான்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சுது. அப்படியே வந்து கூட்டிகிட்டு கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா 6:45 போல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சேர்றப்ப 7 மணி ஆயிடுச்சு. சரி டின்னருக்கு ஏதாவது செய்யலான்னா அம்மா நீங்கள் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுங்க, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னா. சரி நமக்கு ஒரு வேலை மிச்சம் டயர்டாகவும் இருக்குது, இன்றைக்காவது கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணேன்.
அம்மா வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து ஆம்லெட் போட்டு இது பண்ணி சாட்டே பண்ணி கொடுத்தா. ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. சூடாக சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டோம். நைட் டின்னரை இந்த தக்காளி தொக்கு முட்டையோடு வந்து முடிச்சாச்சு. துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கிற வேலை இருந்தது. எல்லாம் மடித்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு போயாச்சு. இந்த வீக்கெண்ட் விலாக் இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.